மருந்து கடைக்கு போகிறதுக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட வர்றதுக்கும் தரமான மருந்துகள் இப்போ எனக்கு ஸ்ரீசன் ஃபார்மா வந்ததுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பேச முடியல, வாயை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மருத்துவர் அந்த ஸ்ரீசன் கம்பெனி நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தும் எழுதாத ஒரு மருந்தை அவன் மத்திய பிரதேசலையும் ராஜஸ்தான்லேயும் ஒரு டாக்டர் நம்பித்தான் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி. அவருக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபேக்ட்ரியா அப்படின்னு தானே அந்த ஆளுக்கு இருக்கும். அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் அங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் நார்த்தில் உள்ள மருந்துகள்லாம் மருத்துவர்கள்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு மருந்துகளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். 14 வருஷம் 364 வயலேஷன்ஸோட 14 வருஷம் இன்ஸ்பெக்ஷனே பண்ணாத ஒரு ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்க முடியும், அதுவும் மருந்து கம்பெனி இருக்க முடியுங்கிறது ஒவ்வொரு தமிழனும் தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். டாக்டர், இப்போ இதில் இப்போ ஆஸ் அ மருத்துவரோ உங்களோட அறிவுரை என்னவா இருக்கும்? ஏன்னா அரசாங்கத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த மாதிரி மருந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும், ஏன்னா 2023ஆம் ஆண்டு இந்த குற்றம் நடந்தது, அப்போவே நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அந்த குற்றம் நடந்திருக்காது. ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா ஆஸ் அ மருத்துவராக நீங்கள் என்னென்ன அறிவுரைகள் கொடுப்பீங்க கவர்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி மருந்து கம்பெனிகளுக்கும்? தெரிஞ்சு இருக்கிற பரிந்துரைகளை எல்லாரும் அதே மாதிரி பண்ணணும். சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போய் விளையாடு எப்படி விளையாடுன்னு கேட்டால் பேசிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாரு, பேசிக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த எல்லா ஃபீல்டுமே, அது உணவை பொறுத்தளவில் ஒன்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அதாவது தயாரிப்பாளர்களுக்கு, மருந்து ஆளுநர்களுக்கு, உணவக ஓனர்களுக்கு. நான் இது ஒருத்தன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வர்றான்னு வச்சுப்போம், அவங்க அம்மா கையால் சாப்பிட்றவன் அந்த உணவை நம்பி உன்கிட்ட சாப்பிட வர்றான், நீ அதில் கலப்படம் பண்ணலாமா? வேணுமா? உனக்கு 10 கூட 10 ரூபா, நீ விலையை கூட்டி வச்சு விற்றுட்டு போ. ஆனால் அதில் நான் மலிவான ஒரு மசாலாவை சேர்ப்பேன், மலிவான ஒரு கலரிங் ஏஜெண்ட்டை சேர்ப்பேன், மலிவான ஒன்றை சேர்ப்பேன்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. கல்வி கற்றவங்க தானே இன்றைக்கி கேட்ரிங் படித்தவங்க நிறைய பேர் செய்யும்போது அவங்களாம் இதில் வித்தியாசமாக நிற்கணுமா வேண்டாமா? ஸோ இதில் மனசாட்சி தான் முக்கியமே தவிர விலையெல்லாம் முக்கியமானதாகவே இல்லை என்ன கேட்டால். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இது நடக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இது ஆரம்பிக்குது, சொல்லித்தரது, உணவை பக்குவப்படுத்தி தர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் பார்சல் ஃபுட்டை எடுக்கிறது இல்லை, ஏன்னா பார்சல் ஃபுட்டில் பழைய பிரியாணி வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை குறைச்சிக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் வரக்கூடாது. அதே மாதிரி தான் மருந்தாளர்களும் சொல்வேன். ஏன்னா நான் உணவை சொல்கிறது, ஏன்னா உணவுலேயும் மோசமான நிலையில் தான் தமிழ்நாடு இருக்குது. ஒரு காலத்தில் நான்லாம் ரொம்ப பெருமைப்படுவேன், எந்த மாநிலத்துக்கு போனாலும் கிடைக்காத நல்ல உணவு தமிழ்நாட்டில் எங்கே இறங்கினாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் நம்பி சாப்பிடலாம். இப்போ அப்படிலாம் இல்லை.